ஹாய்ங்க. இன்றைக்கி பாசிப்பருப்பு சாதம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. 1 கிளாஸ் வந்து அரிசி, அரை கிளாஸ் பருப்பு போட்டுக்கலாங்க. அரிசியையும் பருப்பையும் ஒன்றா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேங்க. 1.5 கிளாஸ் பருப்பும் அரிசியும் சேர்த்து 1.5 கிளாஸுங்க. அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசியை கழுவி தண்ணி வச்சாச்சுங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரை மூடி கேஸில் வச்சிடலாங்க. சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். நான் போடுறதை எல்லாமே நீங்கள் பார்த்து செஞ்சு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய் ஊற்றிக்கலாம் 2 ஸ்பூனு. நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதும் கடுகு சீரகம் சேர்த்து தாளிப்பு கொடுங்க. கடுகு பொரிஞ்சதும் பூண்டை நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கட்டும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிட்டு நம்ம குக்கரில் இருக்க சாப்பாட்டை அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு இருக்கான்னு பாருங்கள். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டிஷ் எல்லாம் உங்களை வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.